ஆசீர்வாதத்தை பெற முடிவதில்லை. நாம் தேவனுடைய வழிகளில் நடக்க நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு சரியாய் தோன்றுகிற சில வழிகள் இருக்கும். இப்படி போனா சரியா இருக்கும், அப்படி போனா சரியா இருக்கும், அவங்க அப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி செய்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க, இவங்க இப்படி நடந்து அப்படி ஆயிருக்கிறாங்க, நானும் அந்த வழியில போவேன். மனிதர்களுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. அதனுடைய முடிவோ மரணம், அதனுடைய முடிவோ அழிவு, அதனுடைய முடிவோ ஆசீர்வாதமற்றது என்பதாக வேதம் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 14:12 நாம் வாசிக்கிறோம். அதனால மனிதனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் இருக்கும். நாம் அதை பார்க்காதபடி நம்முடைய வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய வழிகளில் நடப்பதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர் உண்மைதான். உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து கனப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் தான். ஆனால் நீ யோசித்து பார்க்க வேண்டும். தாவீதை, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அடுத்த நாளே கொண்டு போய் சிங்காசனத்திலே கர்த்தர் உட்கார வைக்கவில்லை. அவனை ராஜாவாக உயர்த்தினது உண்மை. ஆனா படிப்படியா அவனை வழி நடத்தி ஒரு காலம் வந்தபோது அந்த இடத்துல கொண்டு உட்கார வைத்தார். யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்திருந்தார், உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பதை போல. அடுத்த நாளே நிறைவேறிவிடவில்லை. அதற்காக அவன் அந்த 13 வருஷங்கள் உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து போனான். தேவன் அவனை உருவாக்கி ஏற்ற காலம் வரும்பொழுதுதான் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். அதனால நீ தேவனுக்கு உன் வழிகளை ஒப்பு கொடுக்கணும். நீயாக ஒன்றை நினைச்சு நான் மேனேஜராக தான் இருப்பேன், நான் டீம் லீடராக தான் இருப்பேன், எடுத்த உடனே எனக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வேணும், நான் மேன்மையான இடத்துல இருப்பேன் அப்படின்னு நினைத்தால் முடியாது. உன் வழி நீ நினைக்கிறபடி அல்ல. உன் வழிகளை நீ கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அதற்கு அர்ப்பணித்தால் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். கர்த்தர் என்ன வழி திறக்கிறாரோ நீ அதை செய். நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா தேவன் உன்னை அநேகத்துக்கு அதிகாரி ஆக்குவார். நீ கொஞ்சம் சின்ன வேலையில உண்மையா நடந்து கொண்டீன்னா படிப்படியாக உயர்த்தி உன்னை மேனேஜர் ஆக்குவார். எப்போ உன்னை மேனேஜர் ஆக்கணும் என்பது கர்த்தருக்கு தெரியும். உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடு. உன் விருப்பப்படி நடக்கணும்னு நீ நினைக்காத. தேவன் வைத்திருக்கிற விருப்பத்தின்படி நடக்க ஒப்பு கொடு. ஆண்டவர் ஏற்ற வேளையில உன்னை உயர்த்தி கனப்படுத்துவார். அதனால உங்களுடைய வழிகளை நீங்க கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். உங்களுடைய வழி தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். நீங்களா மனதில் நினைத்த உலக மனிதர்களை போல அப்படியே ஒரு மந்திரவாதம் பண்ற மாதிரி ஒரே நாள் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிருன்னு சொன்னா முடியாது. இன்னைக்கு இயேசுடிக்கிற ஊழியத்தை பாக்குறீங்க. இவ்வளவு கட்டடங்கள், இவ்வளவு இடங்கள், இவ்வளவு வாகனங்கள், இத்தனை